காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. அண்மை செய்தி. சென்னை ஆவடியில் துப்பாக்கி முனையில் அரங்கேறிய நகைக்கடை கொள்ளையினுடைய புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. உரிமையாளரின் கை கால்களை கட்டிப்போட்டு 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்த கொள்ளையர்களின் புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொள்ளையர்கள் வடமாநிலத்தவர்கள் என்று தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளையர்களை கண்டுபிடிக்க 5 தனிப்படைகளை காவல்துறை அமைத்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். சென்னை ஆவடியில் துப்பாக்கி முனையில் நகைக்கடை கொள்ளையர்கள் அரங்கேற்றிய கொள்ளை சம்பவத்தில் அவர்களுடைய புகைப்படம் தற்பொழுது கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நவீன். தற்போதைய விவரம். ஆவடி அருகே முத்தாப்புதுப்பேட்டை பகுதியில் கிட்டத்தட்ட 1.5 கோடி மதிப்புள்ள நகை கொள்ளை போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த கடையில் தான் இந்த 1.5 கோடி அளவிலான தங்க நகை இன்று மதியம் அளவில் பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் கொள்ளையடிக்கப்பட்டது. குறிப்பாக இதன் உரிமையாளர் பிரகாஷ் என்பவரை கட்டி போட்டு துப்பாக்கி முனையில் இந்த கடைக்கு வந்த 4 மர்ம நபர்கள் அவரை கட்டி போட்டு துப்பாக்கி முனையில் இந்த 1.5 கோடி மதிப்புள்ள தங்க நகைகளை திருடி சென்றுள்ளனர். தற்போது இந்த கடையில் கைரேகை நிபுணர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த கடைக்கு நேரடியாக ஆவடி கூடுதல் ஆணையர் ராஜேந்திரன், அதேபோன்று துணை ஆணையர் ஐமன் ஜமால் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்தனர். ஆய்வுக்கு பிறகு 5 தனிப்படைகள் அமைத்து தற்போது இந்த விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். இந்த ஆவடி சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய சோதனை சாவடிகளை தற்போது தீவிரப்படுத்தியுள்ளனர். அதேபோன்று சிசிடிவி காட்சியிலும் அவர்கள் கைப்பற்றி கொள்ளையர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தியுள்ளனர். முதற்கட்டமாக இந்த சிசிடிவி காட்சியில் அந்த கொள்ளையடித்து தப்பி சென்ற காரின் பதிவு எண்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதனை வைத்தும் தற்போது அவர்கள் தீவிரமாக அந்த காரை கண்டறியும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே தான் தற்போது இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த கொள்ளையர்களின் புகைப்படம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பரபரப்பான சாலையில் இயங்கக்கூடிய இந்த நகை கடையில் கிட்டத்தட்ட 1.5 கோடி மதிப்பிலான நகை பணம் உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் மிகவும் பரபரப்பாக காணப்படும் இந்த பிரதான சாலையில் தான் இந்த கடை இயங்கி வருகின்றது. இந்த சாலையில் பட்டப்பகலில் கடைக்கு வந்த மர்ம நபர்கள் கடையின் செட்டரை மூடிவிட்டு வெகு இயல்பாக இந்த நகையை திருடிக் கொண்டு தப்பி சென்றுள்ளனர். தற்போது இந்த நகை கொள்ளையர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. கார்த்திகா, துப்பாக்கி முனையில் நகைக்கடையில் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய அவர்களுடைய புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. அவர்களை தேடும் பணியில் கிட்டத்தட்ட 5 தனிப்படைகளை காவல்துறை அமைத்து தேடும் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.